ஒரு வீடியோ ஒன்றை நான் பார்த்தேன். நான் முகப்புத்தகத்தில் ஃபேஸ்புக்கில் தான் பார்த்தேன். நான் உண்மையாகவே மனசெல்லாம் உடைஞ்சு போயிட்டு. என்னென்னா, ஒரு நடு ரோட்டில் மக்கள் எல்லாருமே சுற்றி வர நின்று பார்க்குறாங்க. பெரிய கத்தி உண்டு, பெரிய கத்திடாப்பா. பெரிய கத்தியால் ஒரு மனுஷனை, ஒரு அங்கிள் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு வயசில் ஒரு மூத்த ஆள் ஒருத்தர், ஒரு அண்ணாண்டு சொல்லலாம், ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா வெட்டுறாப்பா. கத்தியால் பட்ட பகலில் மக்களுக்கு முன்னுக்கு வந்து கத்தியால் வெட்டுறேர். சரமுண்டை கட்டி இருக்கிறார். பார்க்க ஒரு சாதாரணமான ஆள் மாதிரி தான் இருக்குது. கத்தியால் போட்டு வெட்டுறாப்பா. அதை பார்க்கும்போது அந்த வீடியோ வேணால் முழுமையாக கூட எனக்கு பார்க்க இல்லை. அவ்வளோ கவலையாக இருக்குது. ஒரு மனுஷன்ன்றவன் இந்த பூமியில், அதுவும் இலங்கை நாட்டில் மனுஷன்லாம் இருக்கானான்னு தோணுது. இந்த மனசாட்சி, இரக்கம், அன்பு, பாசம், அரவணைப்பு இதெல்லாம் எதுவுமே இல்லை. மிருகம்தான் வாழ்கிறாங்க போல். அப்போ எல்லாருமே பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஒருத்தனை கத்தியால் போட்டு வெட்டுறான். எல்லாருமே வாய் பார்த்துட்டு இருக்காங்க. பயம்தான், பார்க்கும்போது பயம்தான், இல்லைன்னு சொல்ல இல்லை, பயமாக தான் இருக்கு. ஆனாலும் ஒரு தட்டி கேட்கணுமே. எல்லாரும் அவ்வளோ மக்கள், ஆயிரக்கணக்கான மக்கள் இருக்கிறீங்க. ஒவ்வொருத்தவங்க கல்லெடு தெரிஞ்சாலே அவன் ஓடிடுவானே. அப்போ எல்லாரும் கத்தி கொண்டு இருக்கிறீங்க. ஆனால் அதில் ஒரு அண்ணா ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா, ஏன் வெட்டுறீங்க, விடுங்க ஐயா, அதுபோல் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது சும்மா கதைச்சி தடுக்கிறதுக்கு முயற்சி செய்கிறார். ஆனாலும் அவன் சொல்லு பேச்சு கேட்கையில் பயமாக தான் இருக்கும். பெரிய கத்தி வேறு. ஆனாலும் அவனையும் தள்ளி போட்டு, அந்த அண்ணாவையும் தள்ளி போட்டு பார்த்தீங்கன்னா கத்தியால் போட்டு வெட்டுறார். அதன் பிற்பாடு காவல்துறை வந்தாங்க. காவல்துறை வந்து அதில் ஒரு கான்ஸ்டபிள், ஒரு அதிகாரி ஒருத்தர் பார்த்தீங்கன்னா மல்லு கட்டி அவரை பிடிச்சி ஒரு மாதிரி கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்து கைது செய்துட்டாங்க. சரி, இது என்னதான் நடந்தது, இது எப்போ நடந்தது? இது கூடுதலாக இலங்கை நாட்டில் கூடுதலாக இது போல் சம்பவங்களை பார்க்க முடியாது. இந்தியாவில் நடக்கும், இந்தியாவில் தான் அப்படின்லாம் நான் யோசித்து பார்த்தேன். ஆனால் இலங்கை நாடு தான். இது நேற்றைய தினம் 20ஆம் தேதி பார்த்தீங்கன்னா இலங்கை நாட்டில் பதுலண்டு சொல்லப்படக்கூடிய ஒரு இடத்துல தான் அந்த சம்பவம் நடந்தது. என்னதான் பிரச்சனை, ஏன் தான் அந்த அளவுக்கு கத்தியால் போட்டு ஒருத்தனை வந்து அப்படி வெட்டுறான்னு பார்த்தா அது வேற யாரும் இல்லை, அண்ணா தம்பியை தான் வெட்டுறார். ஒரு சகோதரன் ஒரு தம்பியை போட்டு நடு ரோட்டில் கத்தியால் போட்டு வெட்டுறார். ஏன், என்ன பிரச்சனை, என்ன சிக்கல்னு பார்த்தா ஏதாவது சின்ன குடும்ப பிரச்சனை, சின்ன சிக்கல் இருந்திருக்கலாம். ஆனால் அதுக்காக யோசிச்சு பாருங்க, ஒரு தம்பி தவறு பண்ணுனா அண்ணா அதை வந்து என்ன செய்யணும், தவறை சுட்டி காட்டி நல்வழிப்படுத்தணும். அதை விட்டு போட்டு அண்ணாவும் போட்டு உண்ட உயிரை எடுப்பன். ஒரு கொஞ்சம் கூட இறக்கம் இல்லை பாருங்க. மனுஷன் எப்படி மாறி இருக்கான்னு பாருங்க. மனுஷன்ட சிந்தனைகள் எல்லாமே மாறிடுச்சு. அந்த அளவுக்கு ஒரு மிருகம் மாதிரிக்கு மாறிட்டான். என்னதான் பிரச்சனைன்னு தேடி பார்க்க போனால் அந்த வெற்றவர் வந்து அண்ணங்காரனை தம்பிகாரன் சில மாதத்துக்கு முதல் வந்து இதே போல் கத்தியால் போட்டு வெட்டியிருக்கார் போல். அப்போ அண்ணா வந்து ஹாஸ்பிட்டலில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை பிரிவில் ட்ரீட்மெண்ட் எடுத்து ஒரு வழியாக உயிர் தப்பி ஆள் வெளியே வந்திருக்கு. வெளியே வந்தோடனே அந்த கோபத்தில் தம்பியை போட்டு இவர் வெட்டியிருக்கார். நீ என்னையை வெட்டினாதானே நான் உன்னையை வெட்டுவேன். யோசிச்சு பாருங்க. இந்த மன்னிக்கிற மனப்பான்மை அதெல்லாம் எதுவுமே இல்லை. ஒரு தவறு பண்ணுனா வந்து அதை வந்து சரி ஓகே அந்த அனுசரிக்கிறது அதெல்லாம் இல்லை. நீ வெட்டினா நானும் வெட்டுவேன், நீ அடித்தா நானும் அடிப்பேன். இது போல தான் மனுஷன் இருக்கிறாங்க. இது போல தான் மனிதன் வாழ்கிறான். அப்போ அந்த வைத்தியசாலை, பதுளை பொது வைத்தியசாலை வைத்தியர் ஒருத்தர் வந்து ஒரு பதிவொன்று வந்து முகப்புத்தகத்தில் போட்டிருக்காரு. என்னண்டா பார்க்கக்கூடிய வகையில் இருந்துச்சு. என்னடா அவர் என்ன சொல்கிறாருண்டா, இவங்க அண்ணாவன் தம்பியும் அடிக்கடி இது போல் வந்து கத்தியால் வெட்டுப்படுறதும் இது போல் சம்பவங்கள் நடக்கிறது அவங்களுக்கு வேலை. இதை செஞ்சு போட்டு வைத்தியசாலையில் வந்து அனுமதிக்கப்படுவாங்களா? இது அடிக்கடி நடக்கிறதா? உண்மையாகவே இதுபோல் ஆக்களை வெளியில் விடக்கூடாது. தகுந்த தண்டனைகள் கொடுத்து இவங்களை ஜெயிலுள்ளுக்கே இவங்களோட வாழ்க்கையை கொண்டு போய் கழிக்கணும். ஏனெண்டா ஒரு சிந்திக்கிற அறிவில்லை, ஒன்றுமே இல்லை. யோசிச்சு பாருங்கள், இவ்வளோ மக்கள் அதை பார்த்து கொண்டிருக்காங்க. சின்ன பிள்ளைகள், இலக்குன மனசுள்ளவங்க, ஹார்ட் அட்டாக் கூட வரலாமே. அது ஒரு சமுதாயத்தில் இன்றைக்கு இலங்கையில் வந்து நிறைய பேர் வந்து அதை பார்த்துருக்காங்க. அது ஒரு நல்ல விஷயமா, ஒரு தவறான விஷயமே? சின்ன பிள்ளைகளெல்லாம் அதை பார்க்கக்குள்ளே இவ்வளோ ஒரு கெட்ட உணர்வு ஒன்று ஏற்படும். உண்மையாகவே அது ஒரு பயங்கர கவலையாக இருந்துச்சு. மக்களும் ஒரு விஷயத்தை யோசிக்கணும். இதுபோல் சம்பவங்கள் நடந்தால் கல்லையாவது எடுத்து எறியணும். அதாவது அவங்கள தாக்குறதுக்காக இல்லை, அந்த சம்பவத்தை தடுக்கிறதுக்காக. வாய் பார்த்துட்டு அலறி குளறி கத்தி போட்டு உயிர் போனதுக்கு பிற்பாடு கதைச்சு எந்த ஒரு பிரயோசனமும் இல்லை. அவன் ஒரு தனியாக ஒருத்தன் வந்து ஒருத்தனை வெட்டுறானட்டா நடு வீதியில் போட்டு நாங்கள் வாய் பார்த்துட்டு இருக்கக்கூடாது. என்ன பொருள் கிடைக்குதோ அதை எடுத்து எரியணும். முடியலைண்டா சொல்லி பார்க்கணும், சொல்லி பார்த்து கேட்கலண்டா வந்து எதையாவது ஒன்றை செய்யணுமே. உண்மையாகவே பாராட்டணும். அதில் ஒரு அண்ணா ஒருத்தர் தைரியமாக வந்து ஒரு குடும்பஸ்தர்ன்ட்டு தான் நான் நினைக்கிறேன். ஒரு பேக்கோட, சின்ன பேக்கோட வந்து பார்த்தீங்கன்னா தன்மையாக முடிஞ்ச அளவுக்கு கதைச்சு அதில் வந்து பயப்படாமல் வந்து அதை வந்து தடுத்தே. உண்மையாகவே அவருக்கு வாழ்த்துக்கள். அதே மாதிரி காவல்துறைக்கும் வாழ்த்துக்கள். அதே போல் இன்னும் ஒரு சம்பவம் உண்டு. இந்த சம்பவத்தை சிரிக்கிறதா அழுகிறதான்னு தெரியல. ஏன்டா எனக்கும் இது போல் சம்பவம் நடந்திருக்கு. என்னென்னா யாழ்ப்பாணத்தில்
குருநகர் பகுதியை சேர்ந்த ஒரு 40 வயது இருக்கக்கூடிய ஒரு நபர் ஒருத்தர் கைது செய்யப்பட்டிருக்கார். என்னத்துக்காகண்டா அவர் போதைப் பொருளோடையும் கைது செய்யப்பட்டிருக்கார். அவரை விசாரித்ததில் அவர் வந்து சைக்கிள் திருடக்கூடிய ஒரு நபர் ஒருத்தர். யாழ்ப்பாணத்தில் நீங்கள் யாராவது இந்த காணொலி பார்க்குற நீங்கள் யாராவது சில மாதத்துக்கு முதல் சைக்கிள் ஏதாவது யாழ்ப்பாண நகரத்தில் இல்லாட்டி வந்து அந்த KKS ரோட் அந்த மாதிரியான பகுதிகளில் உங்களோட சைக்கிள் நீங்கள் நிறுத்தி வச்சுட்டு காணாமல் போனால் கட்டாயம் நான் அந்த புகைப்படத்தை காட்டுறேன். இதில் உங்களோட சைக்கிள் இருந்தால் நீங்கள் உடனே யாழ்ப்பாண காவல்துறைக்கு போய் வந்து ஆதாரத்தோட வந்து இது என்னுடைய சைக்கிள்னு சொல்லி ஆதாரங்கள் எல்லாம் நிரூபித்தா உங்களோட சைக்கிள் கிடைக்கும். கிட்டத்தட்ட இந்த நபர்கிட்ட வந்து 11 பெண்களினுடைய 11 சைக்கிள் பெண்கள் பாவிக்கக்கூடிய அதை பயன்படுத்தக்கூடிய அதே மாதிரி 5 ஆண்கள் பயன்படுத்தக்கூடிய மாதிரி கிட்டத்தட்ட மொத்தமாக 16 சைக்கிள் வந்து இவர்கிட்ட வந்து கைப்பற்றப்பட்டிருக்குது. இவர் இந்த சைக்கிள் எல்லாமே வந்து திருடி இருக்கிறார். எனக்கும் பார்த்தீங்கன்னா இது போல் ஒரு அனுபவம் ஒன்று இருக்குன்னடா. நான் ஒரு 11th படிக்கும்போது ஒரு செமினாருக்கு திருகோணமலையில் ஓசில்ன்ற ஒரு இடத்துக்கு நான் செமினாருக்கு போகும்போது என்னுடைய சைக்கிளை வெளியில் நிறுத்தி வச்சுட்டு போனேன். லொக்கெல்லாம் இருக்குது என்னுடைய சைக்கிளுக்கு, லொக்கெல்லாம் போட்டுட்டு தான் போனேன். பக்கத்தில் இருந்த சைக்கிள் எல்லாம் பார்த்தீங்கன்னா லொக்கு இல்லாமல் இருந்துச்சு. செமினார் முடிஞ்சு வெளியே வந்து பார்த்தா சைக்கிளை காணல. தேடுறேன் எல்லா இடமும் சைக்கிளே இல்லை. கண்ணால் அழுகையும் வந்துருச்சு. ஏன்டா எனக்கிட்ட இருந்தது ஒரே ஒரு சைக்கிள், ஒரு வறுமையான ஆக்கள் வேறு. நாங்கள் மறுபடியும் சைக்கிள் வாங்கிடா, மறுபடியும் நான் பாடசாலை ஸ்கூலுக்கெல்லாம் போகிறதுக்கு வந்து நிறைய தேவைகளுக்கெல்லாம் சைக்கிள் கடுமையாக அழுக வந்துருச்சு. ஆனால் இப்போ அதை யோசித்து பார்க்கும்போது அது ஒரு மறக்க முடியாத ஒரு ஞாபகம். ஆனால் என்ன சொல்ல வாரேன்னுண்டா, இந்த சைக்கிள் வந்து திருடுறவங்க யோசிக்கணும். ஒரு காசுக்காரவங்க இலங்கை நாட்டில் கூடுதலாக சைக்கிள் வச்சுருக்கிறது கஷ்டப்பட்டாக்கள்னு. அப்போ ஒரு கஷ்டப்பட்டாக்கள், பள்ளிக்கூடம் போகிறவங்க, படிக்க போகிறவங்க, தொழில் செய்கிறவங்க, இது போல் கஷ்டமானாக்கள் தான் சைக்கிள் வச்சுருப்பாங்க. அதையும் நீங்கள் திருடுனா களவெடுத்தா யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. உண்மையாகவே அதெல்லாம் ஒரு சரியில்லாத பழக்கம். அதனால் யாழ்ப்பாணத்தில் ஒரு சைக்கிள் திருடக்கூடிய களவெடுக்கக்கூடிய ஒரு நபர் ஒருத்தர் கைது செய்யப்பட்டிருக்கேன். இதில் நான் அந்த புகைப்படத்தை மறுபடியும் காட்டுறேன். நீங்கள் யாராவது உங்களோட சைக்கிள் சில மாதத்துக்கு முதல் களவெடுத்திருந்தாங்கடா, யாரும் உங்களோட காணாமல் போயிருந்தால் பார்த்து போட்டு உங்களோட சைக்கிள் இதில் இருந்தால் நீங்கள் உடனே யாழ்ப்பாண காவல்துறை போலீஸுக்கு போங்க, உங்களோட ஆதாரத்தை நிரூபிங்க, சைக்கிளை பெற்றுக்கொள்ளலாம். இன்னும் ஒரு காணொலியில் சந்திப்ப உறவுகளே, இந்த கத்தியால் வெட்டின சம்பவத்தை பார்க்கும்போது ரொம்ப கவலையாக இருந்துச்சு, ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அவங்க 2 பேரையும் சில நேரத்துக்கு மன ரீதியாக, சில நேரத்துக்கு மென்டலாக ஏதாவது வந்து அவங்களுக்கு பயங்கர எதுவும் பிரச்சனைகளா, இல்லாட்டி ஒரு மனுஷரால் ஒரு கத்தியால் வெட்ட முடியுமா? ஒரு நிதானமாக இருக்கக்கூடிய ஒரு நபரால் வந்து எனக்கு தெரிஞ்சு செய்ய முடியாது. அதனால் அது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. நன்றி சொந்தங்களே, இன்னும் ஒரு காணொலியில் சந்திப்போம். நன்றி.